நாயகன்லயே நடிச்சிருக்கணும். கார்த்திகாவோட ரோல்ல நாயகன்லயே நான் நடிச்சிருக்கேன். சுகாசினி மேம்னா அந்த லாங் ஹேர் இல்ல அப்படி சொல்லாதீங்க. ஷார்ட் ஹேர் இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? என்ன பக்கத்திலேயே ஒரு தேசிய விருது வாங்கின நடிகை இருந்தோம். மணிரத்னம் சார் படத்துல சுகாசினி மேம் ஏன் நடிக்கல? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்மளோட நான் தங்கையா நடிச்சது இல்ல, மகளா நடிச்சது இல்ல, இல்ல பக்கத்துல ஒரு ஈக்குவல் கேரக்டரா நடிச்சது இல்ல. ரொமான்டிக்கா நடிக்க முடியாது. இருந்தது, ஆசை இருந்தது. பட் அப்கோர்ஸ் பழசெல்லாம் யோசிச்சுட்டே இருந்துட்டோம்னா முன்னாடி போக முடியாது. கமல் சார் எப்படி கூப்பிடுவீங்க? ஆக்சுவலி சித்தப்பா இல்ல, சித்தப்பா தான். சித்தப்பா நான் கூப்பிட்டதே இல்ல. நான் சித்தப்பான்னு கூப்பிட்டாலும் விரும்ப மாட்டாரு. எப்படி திருமணம் நல்லாதான் போகும். எங்கேயாவது முட்டாள்தனம் உள்ள வந்தாதான் நிச்சயமா இந்த திருமண பந்தத்தை பாதிக்கும். எக்ஸாமுக்கு போகும்போது உணர்ச்சி பூர்வமா சந்தோஷமா போய் எழுத முடியுமா? இல்ல ஆசை எழுத முடியுமா? முடியாது. எஜுகேஷனுக்கும் லைஃபுக்கும் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம்னு நீங்க கோட் பண்ற விஷயங்கள் எதுவா இருக்கு? அங்க கூட ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் இருக்கு. இங்க செகண்ட் அட்டெம்ப்ட் கூட கிடையாது. வழக்கமான ஒய்ஃபோட புலம்பெல்லாம் இருக்கும். நான் விட்டு அப்பப்ப சொல்றேன், நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு. நான் பின்னாடியே வந்துருவேன் பாரு அவரு. உங்க ஹேர் ஆனா அழகா இருக்கு மேம். சுகாசினி மேம்னா அந்த லாங் ஹேர் இல்ல, அப்படி சொல்லாதீங்க. ஷார்ட் ஹேர் இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? என்ன அழகா இருக்குல்ல உங்களுடைய கூந்தல். எப்பயுமே அந்த ஒரு லூஸ் ஹேர் போட்டுட்டு நீங்க வர்றது, சாரி கட்டினாலும் சுடிதார் போட்டாலும் வெஸ்டர்ன் போட்டாலும் பயங்கரமா அழகா இருக்குல்ல, அது எடுத்து கொடுக்கறது.